ஹாய் அக்கா, உங்களை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இப்ப ரொம்ப குண்டாயிட்டீங்க. சும்மாரு. பாட்டு வாத்தியாரே, நான் யாருன்னு தெரியுதா? நான் தான் பிரபாவதி அக்காவோட சித்தியோட பொண்ணு மாலதி. விளையாடாதம்மா, எங்களோட கல்யாணத்து அன்னைக்கு நான் உன்னை பார்த்துருக்கேன், எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போனா வாத்தியார் இன்னும் என்ன மறக்கல. சும்மாரு. ஐயோ, சரி, என் லெட்டர் உங்களுக்கு எப்ப கிடைச்சது? நேத்து. அப்போலேருந்து பிரபா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. காத்திருக்கலனா அப்புறம் தெரியும். வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீ எப்போ வருவன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நாங்க ஸ்டேஷனுக்கே வந்திருப்போம். இந்த வயிறை வச்சுட்டு ஸ்டேஷனுக்கு வந்து காத்திருக்க கூடாதுன்னு நினைச்சதா நான் அந்த டைமா சொல்லவே இல்லை. கண்டிப்பா இன்னைக்கு உங்களோட பாட்டை கேட்டே ஆகணும். பாடி காட்டலனா அப்புறம் தெரியும். ஏய் மாலதி, பாட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல நீ குளிச்சிட்டு வந்து காஃபியை குடி. அது முடியாதுக்கா. குளிக்கிறது மத்த வேலையெல்லாம் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான். கடவுளே, இவளை என்ன பண்றது? இவ என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றா? இல்லங்க, வாயாடுவாளே ஒழிய அப்பாவிதான். நான் போய் பாக்குறேன். கடவுளே காப்பாத்து. உன்னோட பழக்கம் இன்னும் மாறவே இல்லையா மாலதி? கல்யாண வயசு வந்துருச்சு. எனக்கு இப்போலாம் கல்யாணம் வேணாம். கடவுளோட அருளால அந்த எண்ணம் எங்க அப்பாக்கு வரல. இங்க பாரு, உனக்கு ரொம்ப நாக்கு நீளுது, பாத்து. சரி, உன் காதல் எல்லாம் எப்படி போகுது? ஓ, நான் அந்த ஆளை வேணான்னு சொல்லிட்டேன். ஏன் சொன்ன? ஓ, அந்த ஆளு ஒரு சுத்தம் பண்ணு. ஆம்பளைக்கான ஒரு குணம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம சகிச்சுக்க முடியாத நிறைய அட்வைஸ் கொடுக்கறான். ஹோப்லெஸ் கேஸ். இப்ப சொல்லுங்க, இங்க என்னோட டியூட்டி என்ன? இங்க உனக்கு எந்த டியூட்டியும் இல்ல, அடங்கி ஒடுங்கி இருந்தா போதும். அதெல்லாம் முடியாது. இன்னையில இருந்து இங்க இருக்க எல்லா வேலையும் நான் தான் பாப்பேன். இல்லனா அப்புறம் தெரியும். மதியாதார் தலைவாசல் மிதிக்காதே என்று மானமுள்ள மனிதனுக்கு ஔவை சொன்னது. அது ஔவை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளதே. அதில் அர்த்தம் உள்ளதே. அதில் அர்த்தம் உள்ளதே. ஹலோ பாட்டு வாத்தியாரே, காலையிலே இதை நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க. இந்தாங்க, இதை குடிச்சிட்டு ஆரம்பிங்க. குடிக்கலனா அப்புறம் தெரியும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்துல தான் நீங்க வயிறு நிறைய சாப்பிடணும். பேசாம இருடி. எங்க வாயை தரங்க. வேண்டாம் வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேன். இங்க பாருங்க, நீங்க நல்லா சாப்பிடலனா உங்க செல்ல மக வயித்துல இருந்துட்டு நல்லா உதைப்பான். ஹலோ சார், குழந்தையோட அப்பாவே, நீங்களும் அந்த அக்கா மாதிரியே சாப்பிடுறீங்களே. கிளி கொத்துற மாதிரி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தா சரிப்பட்டு வராது, புரியுதா? நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் உடம்ப ஏத்துங்க. சாப்பிடுங்க மாமா. எனக்கு போதும். பாருங்க, சாப்பிடலனா நான் யாருன்னு காட்டுவேன். எதையும் காட்ட வேண்டாம். பேசாம இருக்க மாட்டியா? நீ சாப்பிட. ரவி மாமா, என்ன? அந்த டவலை கொஞ்சம் எடுத்து தரீங்களா? இந்தா. என்ன பண்ற? இப்படிலாம் பண்ணாத. ஐயோ.
என்னங்க, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன் கார் ஆக்சிடென்ட்ல செத்துட்டான். டாக்டர் ரொம்ப முயற்சி பண்ணியும் அவனை காப்பாத்த முடியல. அம்மா நான் என்ன பண்ண? நான் நிரபராதிமா. ஏங்க இப்படி பேசுறீங்க? அது நான் வேற எதையோ நினைச்சு சொல்லிட்டேன். உன் வருத்தம் எனக்கு தெரியல. என்னங்க, ம். என்னாச்சு? இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏய் ஒன்றும் இல்லை. ஏதோ ஒண்ணு இருக்கு. ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ரொம்ப நல்லா இருக்கு. உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது. இருக்கு, கண்டிப்பா இருக்கு. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. தேவையில்லாமல் எதுவும் பேசிட்டு இருக்காத. இங்க பாருங்க, என் முகத்தை பார்த்து பொய் சொல்லவே கூடாது. சொல்லுங்கன்னு சொல்றேன்ல, என்ன நடந்துச்சு? இங்க பாருங்க, என்கிட்ட இப்ப சொல்றதுதான் ரொம்ப நல்லது. அப்புறம் நானே தெரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப பிரச்சனையாயிடும் சொல்லிட்டேன். உன்கிட்ட நான் எதையுமே மறைக்கல. ஆனா அதை நான் சொன்னா நீ ஏதாவது பிரச்சனை பண்ணுவியோன்னு பயத்துல தான். நீங்க எதுவா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா சொல்லுங்க. சொன்னா நீ கோவப்படக்கூடாது. இல்ல, என்னால எதையும் சகிச்சுக்க முடியும், ஏத்துக்க முடியும்னு உங்களுக்கு தான் தெரியும்ல. சொல்லுங்க. நான் சொல்றேன். ஆனா செத்து போன என் அப்பா மேல சத்தியமா இந்த விஷயத்துல நான் நிரபராதியா இல்லையா அப்படின்னு நீ கேட்டுட்டு சொல்லு. என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கன்னு சொல்றேன்ல. நான் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாலதி பாத்ரூம்ல இருந்து பிரபாவதி, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? ரவிக்கு குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்கு இல்லையா? எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம மோனிஷும் அப்பா எங்கன்னு கேட்கலையா? இல்ல, அந்த ஆளை பத்தி கேட்கும் போதெல்லாம் நான் அவனை போட்டு அடிச்சிருக்கேன். அந்த அடிக்கு பயந்து அவன் இப்ப கேட்கறதே இல்ல. பிரபா, உனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்டு சந்தோஷப்பட்டது நான் தான். ஆனா இங்க பாரு, எப்பவும் இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு ஆசைப்பட்டவதான் நான். ஆனா நம்ம ஆசைப்பட்டது எதுவுமே நம்ம வாழ்க்கையில நடக்கிறது இல்ல. என் மாமாவோட பையன்தான் நடராஜன். சின்ன வயசுல ஊரை விட்டு போனவன் மறுபடியும் திரும்ப வந்தான். அவனோட டார்ச்சர் தாங்க முடியாம தான் நான் டிரான்ஸ்ஃபர் எழுதி கொடுத்தேன். ஆனா கிடைச்சது இங்க. அந்த ஆள் எதுக்கு உன்னை டார்ச்சர் பண்றான்? எனக்கு தெரியல. அந்த ஆளுக்கு நான் வேணுமா?